Here, welcome you all to Garo Defense Training Academy. And here today, what we are going to say is how to keep yourself motivated. Okay, on each and every situation, how you people should be get motivated. So that's our session today. Okay, right. So this is the most perspective thing is that every people should get motivated in each and every time of your life. Okay, is my English is good for you? Whether you can understand English, or should I talk both in English and Tamil? So both. Okay, so we'll go with the bilingual. Okay, right. சரி, இப்போ நம்ம ஒரு லைஃப் சிச்சுவேஷன்ல ஒவ்வொருத்தவங்க நிறைய பேர் டிமோட்டிவேட் ஆகும். ஓகே, அந்த டிமோட்டிவேட் ஆகிற டைம்ல யூ ஆல் ஷுட் கெட் மோட்டிவேட்டட். ஸோ அங்கதான் வைட்டல் ரோல் இஸ் பிளேட் பிட்வீன் யூ அண்ட் தி நேஷன். புரியுதா? இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நீங்க போயிட்டு இருக்கீங்க, சம் ஒன் இஸ் கோயிங் டு அட்டாக் யூ. அப்படி அட்டாக் பண்ணும்போது ஓகே, அந்த குரூப்ல எல்லாருமே அமைதியா கீழே உட்காந்துட்டானா அவ்வளவுதான், குரூப்பே அவுட்டு. ஈஸியா அவங்களை அட்டாக் பண்ணிட்டு போயிடுவான். அதுல ஒருத்தன் மட்டும் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி எழுப்ப வச்சுட்டானா போதும், அந்த குரூப்பே டேக்கிள் பண்ற அளவுக்கு ஓகே ஒரு தைரியம் கிடைக்கும். அது எங்கிருந்து கிடைக்கும்? த்ரூ மோட்டிவேஷன். அப்போ அந்த இண்டிவிஜுவல் ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணாலே போதும், அந்த குரூப் வில் கெட் ஃபயர். இதுவே அந்த ஒருத்த மோட்டிவேட் பண்ணாம இருந்தானா குரூப் வில் கெட் சப்ரஸ்ட். அடிச்சு போட்டு சுட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மோட்டிவேஷன் அந்த ஒருத்தர் நீங்களா இருக்கணும். புரியுதா? சுத்தி இருக்கிறவன் எவனை மோட்டிவேட் பண்ண மாட்டான். நீங்க தான் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிக்கணும். தட்ஸ் தி மெயின் திங் யூ ஷுட் ஃபாலோ ஓவர் ஹியர். புரியுதா? ஓகே, ரைட். ஸோ ஹவ் டு கீப் யுவர் செல்ஃப் மோட்டிவேட்டட். The choice of ambition is a mind-wrecking task. நீங்க டிஃபென்ஸ்ல ஜாயின் பண்றது ஒரு பயங்கரமான ஒரு முடிவுன்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் சீக்கிரத்துல இந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. ஓகே, மைண்ட் பயங்கரம் ஃபிளக்சுவேட் ஆகும். என்னையா நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம பிசிக்கல்ல ஃபிட்டா இருக்குமா, நம்ம எக்ஸாம்ல நல்லா எழுதுவோமா, எக்ஸாம் நல்லா எழுதுவோம், மெடிக்கல்ல ஃபிட் ஆகுமா, அப்படி அந்த டாஸ்க் போது பாத்தீங்களா, இட்ஸ் அ மைண்ட் பிரேக்கிங் டாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். நான் இந்த ஆம்பிஷன் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க, புரியுதா? பட் கிடைச்சிட்டா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எவனாலையும் வாழ முடியாது. ஓகே, ஸோ இட்ஸ் அ லிவிங் ஹெவன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒர்க்கிங் இன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். புரியுதா? ஓகே, ஸோ பட் ஸ்டார்டிங் ஃபர்ம் ஆன் யுவர் ஆம்பிஷன் இஸ் டஃபர். ஸோ தட் இஸ் உங்களோட ஆம்பிஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கொஞ்சம் டஃபராக தான் இருக்கும். ஏன்னா நீங்க நினப்பு எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுல இருந்து நீங்க மீண்டு வரணும். ஏன்னா கூட இருக்கிறவன் நிறைய பேர் எல்லாம் சொல்லுவாங்க, என்னையா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் என்னையா இருக்கு, எனக்கு தெரியாது. தெரிஞ்சவன் யாராவது நீங்க பாத்துருக்கீங்களா? தெரிஞ்சவன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பத்தி தப்பா பேசி யாராவது பாத்துருக்கீங்களா? தெரிஞ்சவங்க யாராவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸை பத்தி தப்பா பேசி பாத்துருக்கீங்களா? பாத்துக்க மாட்டீங்க. அப்போ தெரியாதவன் தான் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவான். am I right? ரைட். சோ உங்க ஆம்பிஷன் இட்ஸ் a toughest ambition சொல்லுவேன். இட்ஸ் a daring ambition. இந்த மாதிரி ஆம்பிஷன் இந்த கோழையான மக்கள் சூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க சூஸ் பண்ணதுக்கே பிக் சல்யூட் ஃபார் யூ ஆல். புரியுதா? இது எல்லாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி லிமிடெட் மெம்பர்ஸ் வில் சூஸ். அந்த லிமிடெட் மெம்பர்ஸ்ல நீங்க ஒன் ஆஃப் தி திங். அப்போ இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கோங்க, யூ ஆர் அ யூனிக் பர்சன் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, தேன் அதர்ஸ். ஸோ உங்க யூனிக்னஸ் உள்ள இருக்கு, உங்களுக்குள்ள வந்தாச்சு. ஓகேவா? ஸோ யூனிக்னஸ் ஆர் வித்தின் யுவர் செல்ஃப். am I right? Fine. So stability of mind is always necessary for maintaining the mind and readjusting it. உங்களுக்கு எப்பவுமே மைண்ட்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும். ஓகேவா? ஸோ லைக் கேட் ஆன் தி வால் மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்க உள்ள வந்துட்டீங்க, அடிச்சுட்டு நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் ஸ்டெபிலிட்டியா, ஸ்டேபிள்னஸ், அந்த காம்னஸ் வச்சுக்கணும் மைண்ட்ல. ஓகே, இது இல்லைன்னா அது இல்லைன்னா இதெல்லாம் மாறவே கூடாது. புரியுதா? ஸோ தட் இஸ் அ டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட மைண்ட் இஸ் கோயிங் ஆன் தி ஸ்ட்ரெயிட் பாத். அப்போ ஸ்ட்ரெயிட் பாத்ல போதுன்னா யூ ஷுட் கோ டுவர்ட்ஸ் இட். அதுல இருந்து ஃபிளக்சுவேட் ஆக டீவியேட்டே ஆகவே கூடாது. ஆனாலும் யூ ஷுட் பிரிங் இட் பேக். ஓகே, ஸோ அப்போதான் யூ கேன் அச்சீவ் யுவர் பொசிஷன்.
It happens many times that some deviations are encountered while approaching the aim. நம்ம இப்போ வந்து நம்மளோட வெற்றியை நோக்கி போனோம்னா நிறைய நிறைய முட்கள் வரும், நிறைய புதர்கள் வரும், நிறைய மலைகள் வரும், அதெல்லாம் தாண்டி தான் போகணும். ஸோ வி ஹவ் கான் ஃபார் ட்ரெக்கிங், ரைட்? நம்ம எல்லாரும் ட்ரெக்கிங் போனோம், ஞாபகம் இருக்கா? அந்த ட்ரெக்கிங் எப்படி போய் அந்த சிகரத்தை அடைஞ்சோம்? எவ்வளவு கஷ்டங்கள், எத்தனை பேருக்கு கால் அடிபட்டுச்சு, எத்தனை பேருக்கு முள்ளு கீறிச்சு. அதுக்கப்புறம் அந்த பீக்ல போய் நிக்கும் போது அந்த காற்று அடிச்சு பாத்தீங்களா? எஸ், அதுதான் உங்களோட எய்மா இருக்கணும். அந்த காற்று அடிச்சோடனே அந்த கடந்த அந்த பாதைக்கு எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஜஸ்ட் விண்டு மாதிரி தெரிஞ்சிருக்கும். தெரியுதா? சோ நிறைய நிறைய கஷ்டங்கள் வரும், படிக்க முடியாத தருணமா போகும். நீங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கலாம், வேலைக்கு போயிட்டு இருக்கலாம், ஓகே, ஸோ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கலாம். இதுலயும் எவன் ஒருத்தன் அந்த கஷ்டத்துலயும் படிக்கிறானோ அவன் மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். சும்மாவே இருக்கிறவனால பண்ண முடியாது. ஓகே, நான் இப்பவே சொல்லிடுறேன், நீங்க எல்லாரும் ஜென்யூன் கேரக்டர், நீங்க எல்லாரும் ஜெம் ஸ்டோன்ஸ் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி எல்லாரும் கஷ்டப்படாம கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும். ஒருத்தரும் வின் பண்றவங்க பின்னாடி எல்லாம் நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். நீங்களும் சொல்லலாம், ஏன்னா வின் பண்றவன் சொன்னாதான் எல்லாரும் கேட்பாங்க, வின் பண்ணாதவன் சொன்னா எவனும் கேட்க மாட்டான். தெரியும் இல்லையா? லைஃப் நம்ம மக்கள் அப்படிதான். ஸோ அந்த மக்களை நீங்க தள்ளி வச்சிருங்க, நீங்க உள்ள ஜம்ப் பண்ணுங்க. எவ்வளோ உங்களால முடியுமோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போதான் அந்த இடத்த நீங்க அச்சீவ் பண்ண முடியும். அகைன் ஐ எம் டெல்லிங், யூ ஆர் நாட் அ நார்மல் ஹியூமன் பீயிங். ஓகே, ஸோ யூ ஆர் அ ஆம்பிஷியஸ் ஹியூமன் பீயிங். ஸோ அதை நீங்க தான் கரெக்டா புரிஞ்சு பண்ணணும். கிளியர்? ஃபைன். ஸோ பட் when motivators are on the route, then it becomes easy to reignite yours to hit back and come up with a double thrust. So நீங்க இதெல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரு ராக்கெட் டேக் ஆஃப். எப்பவுமே உங்க சுத்தி இருக்கிறவங்க பாசிட்டிவ் தாட்டஸா வச்சுக்கோங்க. நெகட்டிவ் பீப்புள் அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடுங்க. ஸோ நெகட்டிவ் நெக்லெக்ட், பேர்லயே நெக்குன்னு வருதா? ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவை எப்பவுமே கூட வச்சுக்கோங்க. எவன்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணனா அவனை மட்டும் கூட வச்சுக்கோ. எவன் உன்னை எதிர்த்து பேசுறானோ, ஏன்னா இது உன் லைஃப், நீ அவனை கூட வச்சிருந்தா நீயும் எதிர்பாரியா மாறிடுவ. ஓகேவா? ஸோ நீ தான் முடிவு பண்ணணும் யார் உன் கூட இருக்கணும், யார் உன் கூட இருக்கக்கூடாதுன்னு. இந்த டைம் ஆஃப் சிச்சுவேஷன்ல யார் உன் கூட இருந்தா நீ இதை கிளிக் பண்ணி உள்ள போக முடியும், நீ தான் முடிவு பண்ணணும். ஸோ உன்னை சுத்தி மோட்டிவேட்டர்ஸா வச்சுக்கோ. நீங்க பீப்புளே மோட்டிவேட் பண்ணிக்கலாம் உங்களுக்குள்ளவே. ஸோ இன்னைக்கு நான் இது படிச்சேன், இது நீ படிச்சா, ஓகே இதை நான் கேட்க போறாங்க கொஸ்டின்ஸ், கண்டிப்பா எக்ஸாம்ஸ்க்கு வரலாம். ஓகே, ஸோ எஸ்எஸ்பில எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க வந்து எஸ்எஸ்பி கிளாஸ்ல மட்டும் தான் இதை அட்டென்ட் பண்ணணும்னு இல்லை, தனியா நீங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்களா ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிக்கோங்க, டெய்லி ஒரு பிபிடிடி போடுங்க 9 o'clock. when I was doing my SSB எல்லாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காருவேன். ஓகே, ஒன்லி யாரெல்லாம் பாசிட்டிவ் மோட்டிவேட்டர்ஸ் அவங்க கூட மட்டும் சேர்த்துக்கிட்டு அவங்க கூட உட்காந்து ஒரு 3-4 பேர் இருப்போம். சரியா? டெய்லி நைட்டு ஒரு நாள் கூட மிஸ்ஸே ஆகாது. கரெக்டா ஷார்ப் டைமிங்கு, ஜஸ்ட் 15 minutes ஒரு பிபிடிடி போடுவோம், கிளம்பிட்டே இருக்கும். அவ்வளவுதான் டைமிங் எல்லாம் வச்சுக்கிட்டு. ஸோ இதெல்லாமே உங்க ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டர்னால தான் இதெல்லாம் முடியும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ஆஃபீஸர்ஸ் லைக் குவாலிட்டி தான் உங்களுக்குள்ளவே வர்றது. சரியா? ஃபைன். இப்போ ஃபார் ஆல் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஸ்பிரன்ஸ் there is always a reason or motivation behind their aim. எல்லா ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே நீங்க உள்ள போனோம்னா அவனுக்குள்ள ஓகே ஒரு மோட்டிவேஷனல் இருக்கும் அவனுக்கு பின்னாடி. அதுதான் மெயின் எய்மா இருந்திருக்கும். அவன் போயிட்டு டிஃபென்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான எய்மா இருந்திருக்கும். சரியா? the main thing is how we frame it. நம்ம எப்படி அதை உருவாக்குறோம் and எப்படி நம்ம அதை அட்மையர் பண்றோம். ஓகே, இப்படி எல்லாம் இருக்கா? ஓகே, so how we admire the motivator to reach up the level we want. புரியுதா? ஸோ நீங்க என்னெல்லாம் டே டு டே லைஃப்ல பண்ணீங்கன்னா நீங்க இந்த இடத்துல போய் ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்லி, ஒய் மோட்டிவேஷன் நெசசரி? ஏன் வந்து இந்த காலகட்டத்துல மோட்டிவேஷன் உங்களுக்கு அதிகமா தேவைப்படுது அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலத்து பசங்களுக்கு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல ஜாயின் பண்ற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டு வருது. ஏன்னு சொல்ல முடியுமா? எனிவன்? யாராவது? ஒய் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மோட்டிவேஷன் இல்ல? என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து ஸ்டில் தே ஆர் திங்கிங் லைக் ஆர்மில போனோம்னா நம்மளுக்கு எதாவது ஆயிடும்,
அப்படி இப்படின்னு இருக்காங்க. சில பேர் வந்து அதை பத்தின ஒரு அட்ராக்ஷனே இல்லாம இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து they are looking for money. So comparing to armed forces, if they survived in IT அந்த மாதிரி ஃபீல்ட்ல போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேலரி மணி அதெல்லாம் வரும். they are not aware about this armed forces, right? உள்ளுக்குள்ள எவ்வளோ இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அதான் சொல்றேனே. ஸோ they are like a layman people, புரியுதா? ஸோ அவங்களுக்கு எதுவுமே தெரியலையா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பத்தி. தெரிஞ்சவன் இப்படி பேசவே மாட்டான். கரெக்டா? ஓகே, பிரேம் ப்ரொசீட். சார் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா அவேர் இல்லை சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நானும் அந்த மிஸ்டேக் பண்ணதுதான். ஏன்னா வந்து எனக்கு இதை பத்தி சொல்றதுக்கு யாரும் இல்லை. எனக்கு அதை பத்தி சொல்லியிருந்தா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும், ஷியோரா சொல்றேன். ஆனா வந்து இதை பத்தி சொல்றதுக்கு யாரும் இல்லை. நானாதான் இது வந்து தெரிஞ்சுட்டு நானாதான் உள்ள வந்தேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கும் அந்த அவேர் இல்லை. பிளஸ் ஸ்பெஷலி சம் பீப்புள்ஸ்க்கு வந்து டிஃபென்ஸ் சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கும். ஸோ அவங்க வந்து இதுல வந்து மச் அட்ராக்டடா இருக்காங்க. அண்ட் இன்னொரு ரீசன் என்னன்னா டீவியேஷன்ஸ் நிறைய இருக்கு. இப்ப இருக்கிறதுல அந்த மாதிரி இருக்கு. அது ஒண்ணு. ஓகே, விக்கி ப்ரொசீட். இப்போ நம்ம சவுத் சைட்ல தானே அது மாதிரி எல்லாரும் அவேர் இல்லாம இருக்கும். yes, this is one of the point. சவுத் சைடுல நிறைய பேர் அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க. எஸ், ப்ரொசீட். நார்த் சைட்ல வந்து ஒரு அவங்க லைஃப் கோலாவே பாக்குறாங்கண்ணா. நிறைய பேர் கேர்ள்ஸா இருக்கணும், பாய்ஸா இருக்கணும். definitely yes, then அதனால நார்த் சைடு வந்து ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்கும்ண்ணா டிஃபென்ஸ். ஈவன் when I go for SSB also, நார்த் சைடுல இருந்து நிறைய பேர் மைசூரை செலக்ட் பண்ணிட்டு வருவாங்க. எல்லாம் யாரை நீங்க கேட்டாலும் ஓகே they will be from டெல்லி, சத்தீஸ்கர், ஓகே, அண்ட் ஓ டு நார்த் பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ். ஏன் அங்கேயும் இருக்கு இல்லையா? ஏஎஃப்எஸ்பி சென்டர் அங்கேயும் இருக்கு. why they coming here? காம்படிஷன் கம்மி, புரியுதா? ஸோ அந்த காம்படிஷன் கம்மியை நம்ம உடையிறோம், புரியுதா? ரைட், ஃபைன், ஓகே. ஸோ லெட் மீ டெல் ஓவர் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட்லி ஏன் மோட்டிவேஷன் இந்த காலத்து பசங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லும் போது அந்த யூத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. 2000 கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட தலைமுறை ஃபுல்லாவே இந்த கேமிங்கை நோக்கி போயிடுச்சு. ஓகே, புரியுதா? ஸோ தேர் வேஸ்டிங் தேர் டைம் லைக் சச் அ திங். ஒரே இடத்துல 6 மணி நேரம் உட்காந்து விளையாடுறான். எஸ். ஸோ பிசிக்கல் அவனுக்கு சுத்தமா இல்லாம போயிடுது. ஒரே இடத்துல 6 மணி நேரம் உட்காந்து விளையாடுறான். அந்த 6 மணி நேரம் உட்காந்து இவன் வேற ஏதாவது அவனை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி அவன் வேற ஏதாவது பண்ணனா கண்டிப்பா ஐ கேன் ஷைன் இல்லையா, லைக் அ ஸ்டார். இது இல்ல, ரைட்? இப்போ பயங்கரமான இன்டென்ஸ் காம்படிஷன் போயிட்டு இருக்குப்பா. அண்ட் லோ செலக்ஷன் ரேட் லீடிங் டு ஃபால் ஆஃப் மாரல். இப்போ எங்க அண்ணன், ஓகே, மை பிரதர் ஜாயின்ட் டிஃபென்ஸ். when he joined defense, okay, out of 8,000 people, they have selected around 100 near approximately it was 100. Now out of 8,000 people, they are selecting only 20 to 30 members. So the filtration has been increased more and more. Okay, so competition heavier இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லைன்னு இருக்கு. பட் எப்படி அதை கிராக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல, புரியுதா? ஜஸ்ட் ஒரு சும்மா போனோமேன்னு போறாங்க. சும்மா போனோன்னு போறவங்கள ஒரு சிலர் தான் செலக்ட் ஆவாங்க, எல்லாரும் செலக்ட் ஆக மாட்டாங்க. ஐ பெட் யூ. நீ இன்டென்ஸ் பிராக்டிஸோட போனாதான் அடிக்க முடியும். ஓகே, ஸோ ரீடைரக்டிங் யூத் டு பால்ஸ்டர் த டிஃபென்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த டிஃபென்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான அனைத்து தகுதியும் நம்ம தான் வளர்த்துக்கணும். ஓகே, சும்மா வீட்டில் உட்காந்தா வளர்த்துக்க முடியாது. ஆமாயா, எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்குதான். ப்ராப்ளம் இல்லாத மனுஷன் எவனும் இல்லை. ஓகே, ஃபைன், ரைட். ஸோ அந்த ப்ராப்ளம்லையும் எல்லாத்தையும் கடந்து வந்தாதான் ஓகே அந்த ஷைனிங் ஸ்டார் உனக்குன்னு ஒரு டிக்னிட்டி கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்கு யூ ஷுட் ஃபேஸ் ஆல் தி ப்ராப்ளம்ஸ். யூ ஷுட் ரைஸ் ஃப்ரம் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் லைக் அ ஃபினிக்ஸ் பேர்ட். அவங்க ஃபயர்லேருந்து ரைஸ் ஆவாங்க. ஓகே, யூ ஆர் கோயிங் டு ரைஸ் ஃப்ரம் யுவர் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஃபைன். அண்ட் இன்ஸ்டெபிலிட்டி இன் மென்டாலிட்டி ஆஃப் யூத். இந்த காலத்தோட யூத்தோட மென்டாலிட்டியே சரியில்லை. I'm not telling about you guys, other guys who doesn't know about this. Okay, அவங்களோட என்ன நினைப்புறாங்க, நிறைய யூத்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நல்ல ஒரு சூப்பரான வாழ்க்கை வேணும், ஒரு பாஷ் லைஃப் வேணும், லக்ஸுரியஸ் லைஃப் வேணும், அப்படியே போகணும்,
அண்ட் சுத்தணும், வரணும், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட வெளியே சுத்தணும். இதுதான் உங்களோட லைஃப் கோலா இருக்கும். நீங்க கண்டி இதுல கிளியர் பண்ணி போயிட்டீங்க, there will be a queue for you to follow you. புரியுதா? அது வரைக்கும் இண்டிவிஜுவலா நில்லு. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு பின்னாடி ஒரு படம் நிற்கும். நீ எல்லாம் ஆபீசரா போயிட்டனா உனக்குன்னு ஒரு படையை கொடுப்பாங்க, உனக்குன்னு ஒரு சோல்ஜர்ஸை கொடுப்பாங்க. நீ அவனை மெயின்டைன் பண்ணணும், நீ சொல்றது எல்லாமே கேட்பாங்க. புரியுதுங்களா? ஸோ நீங்க சொல்றது கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ உங்க ரேங்கிங் எல்லாம் பயங்கரமான ஒரு மதிப்பு. ஓகே ஃபைன் ரைட். ஸோ இப்போ பாருங்களா, இங்க நிறைய பேர் நீங்க எல்லாரும் டோல் பிளாசாலாம் கிராஸ் பண்ணி போயிருப்பீங்க. டோல்கேட்ஸ்லாம் கிராஸ் பண்ணி போகும்போது டிஃபென்ஸ் பர்சன் இல்லாதவங்க வந்து அமௌண்ட் பே பண்ணி எல்லாம் போவீங்க. அந்த டிஃபென்ஸ் கார்டு, ஐடென்டி கார்டு காமிச்சாலே உங்களுக்கு ஒரு தனி மரியாதை. ஓகே, எஸ் சார், ப்ரொசீட் சார், நோ ஃபீ ஃபார் யூ. ஸோ நிறைய மரியாதைகள் இருக்குப்பா, சும்மா இல்லை. ஒர்க்கிங் இன் டிஃபென்ஸ் இஸ் நாட் சம்திங் வெரி ஈவன், இட் இஸ் ஆட் அண்ட் ஆல்சோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கான தனி மரியாதை இருக்கு. கொரோனாவால 1,00,000 பேர் செத்தாங்க, அவங்களுக்கு ஏதாவது பலன் கிடைச்சதா? இல்ல. ஸோ நம்மளோட லடாக் ரீஜியன்ல, ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து 20 பேர் இறந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மரியாதை பார்த்தீங்களா? ஈவன் நவ் வி நோ ஹூ ஆர் த 20 மெம்பர்ஸ். ஸோ யார் தலைமை தாங்கினாங்க அந்த அட்டாக்ல? main officer died. Colonel Santosh Babu. Yes. So you know the name of him. You know the name of him. But could you remember at least ஒரு 20 பேர் out of 1 lakh member died in corona? Or else died in a road accident, or else died in fighting with your families. இல்ல. I will see the speciality of your defense. புரியுதா? சரி, இப்போ வாங்க. Now focus on the sources below, or some of the sources which can turn up the mind of a youth to join defense forces. என்னென்ன சோர்ஸ் எல்லாம் இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்குன்னு பார்க்கலாம். நம்பர் 1, பேரண்ட்ஸ். நிறைய வீட்டுல பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்காது, பட் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இஸ் வெரி மஸ்ட்னு சொல்லுவேன். ஸோ ஃபேமிலி இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கூல் and parents are the first instructors of the child. Am I right? வீட்ல parents தான் first school, family is your first school and parents is the first instructor. Okay, fine. So parents are the first who motivates you to do something. Parents are the first, அவங்க தான் first motivate பண்ணுவாங்க to do something. நிறைய பேர் இருப்பாங்க இந்த ஆஸ்பிரன்ஸோட ஃபாதர் ஆர் மதர் யாராவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சர்வ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க தான் அத ஃபர்ஸ்ட் மோட்டிவேட்டர்ஸ் ஆஃப் தி சைல்ட்ஸ் லைஃபா இருப்பாங்க. அவங்கள பார்த்து வளருவாங்க. ஓகே, அவங்கள பார்த்து அங்க அவங்க கூட போகும்போது ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூட போவாங்க, ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல, அவங்கள பார்த்து அப்படியே மோட்டிவேட் ஆக ஆரம்பிப்பாங்க பசங்க. Who makes their interest inclined towards the armed forces? அப்போ நீங்களும் சொல்லலாம், நிறைய பேர் எப்போ எனக்கு வந்து ஆர்மி பேக்ரவுண்டு இல்லை. அப்போ ஆர்மி பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க தான் எல்லாம் செலக்ட் ஆகுறாங்கன்னா அவங்க பார்த்து வளர்ந்தனால அவங்களுக்குள்ள அதை இறக்கிட்டாங்க. they are get inculcated within themselves. அதனால அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள அந்த எய்ம் வந்துடுச்சு. பட் நீங்க என்ன பண்ணணும், உங்க பேக்ரவுண்ட் ஆர்மி பேக்ரவுண்டா இல்லை என்றால் ஜஸ்ட் கோ இன் சர்ச், நெட்ல அடி, ஆர்மியை பத்தி நிறைய படி. பேரண்ட்ஸ் தான் ஆர்மி பேக்ரவுண்ட்ல, நீங்க ஆர்மி பேக்ரவுண்ட் ஆகணும் இல்லையா? நீங்க சொல்லக்கூடாது என்னோட சில்ட்ரன் வந்து என் அப்பா வந்து ஆர்மி பேக்ரவுண்ட் இல்ல நான் போக மாட்டேன், உங்க குழந்தைய சொல்லக்கூடாது. புரியுதா? அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சொல்ல செலக்ட் ஆகி they have gone for armed forces. Do you hear me? ஸோ அதே மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டு செலக்ட் ஆகி உள்ள போனாதான் உங்க குழந்தை சொல்லாது என் அப்பா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல இல்லை அதனால நான் போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஸோ யூ ஷுட் பி மோட்டிவேட்டட் ஃபார் யுவர் ஓன் சைல்டு. அப்போ நீங்க உங்க அப்பா அம்மா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல இல்லை அதனால என் பேக்ரவுண்ட் இல்லாதான் எனக்கு எதுவும் தெரியலன்னா இல்லை. அவங்க எப்படி தெரிஞ்சுக்கினாங்க? இப்போ ஒரு சில்ட்ரனோட அப்பா அம்மா ஆர்ம்டு ஃபோர்ஸ்ல இருக்காங்கன்னா அவங்க எப்படி உள்ள போனாங்க? இட் இஸ் அ டாஸ்க், வெரி டஃப் சிச்சுவேஷன் தானே, அதையும் கடந்து உள்ள போயிருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்களும் போகணும்னு சொல்றேன் இல்லையா? இப்போ சர்விங் ரிலேட்டிவ்ஸ், நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஸோ நிறைய டைம் நம்ம பார்த்துருப்போம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஓகேவா,
அப்புறமா ஒரு சம் டிஸ்டன்ஸ் பர்சனாலிட்டிஸ், இவங்க எல்லாரும் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல நிறைய உங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க பயங்கரமா. ஓகே, ஸோ நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. அண்ட் நீங்க நிறைய பேர் கூட சேட்லாம் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் கோ ஹாவ் எ சேட். ஸோ நீங்க எங்கேயாவது சர்ச் பண்ணுங்க, நெட்ல கிடைக்கும், உங்க பேர்லாம் கிடைக்கும். ஓகே, ஸோ உங்களோட நம்பர்ஸ் கிடைச்சா அவங்க கூட பேசுங்க, என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்க, நிறைய பேசுங்க. புரியுதா? ஏன்னா உங்க எய்ம் அதுதான், ஆர்மில ஜாயின் பண்ணும், ஏர்ஃபோர்ஸ் நேவின்னு சொல்லிட்டீங்க. எய்ம் இஸ் தட். ஸோ உங்க கோல் ஃபுல்லாவே அதை நோக்கி தான் இருக்கணும். எதை செஞ்சாலும் அதுல அந்த எய்ம் ஒளிஞ்சிருக்கணும். புரியுதா? நீ ஏதாவது செய்யறியா, அதுல அந்த எய்ம் ஒளிஞ்சிருக்கணும். ஓகே, த ரெஸ்பெக்ட், ஹானர் and the way they turn out into uniform spreads glare into your mind. So அடிக்கடிக்க வீடியோஸ் நிறைய பாரு, வீடியோஸ் அபவுட் திஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் நிறைய பாரு. இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும், அப்படியே உங்களை மைண்டை டியூன் அப் பண்ணும். நீ கீழே விழுந்தாலும் உன்னை எழுந்திக்க வைக்கும். கிளியர்? அப்புறம் வெட்டரன்ஸ். ஸோ வெட்டரன்ஸ்னா யாரு? ஹூ ஆர் திஸ் வெட்டரன்ஸ்? Vicky, Vicky, I have given you meaning for veterans. கேட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? சீனியர்னா? Yes, so they are experienced people. They are called as veterans. Okay, they are immune experienced people. So armed forces ல இருக்கக்கூடிய experienced people தான் veterans. I mean they are armed people ல இருக்கக்கூடியவங்க veterans. So அப்போ யார் அந்த retired personnel and also ரொம்ப நாள் சர்வீஸ் வச்சக்கூடிய பர்சனல், அவங்களாம் தான் இருக்குதுல the very best motivators. நீங்க ஏதாவது ஆர்ம்டு பீப்புள் யாராவது மோட்டிவேட் பண்ணாம இருக்கு நீங்க பாத்திருக்கீங்களா? எல்லாரும் மோட்டிவேட் பண்ணுவான், ஒருத்தர் கூட மோட்டிவேட் பண்ணாம இருக்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் தேர் நார்மல் OLQ ஃபார் தேம். புரியுதா? ஆஃபீஸர்ஸ் லைக் குவாலிட்டியோட நார்மல் இதுவே பி அ மோட்டிவேட்டர். ஸோ நீங்களும் மோட்டிவேட்டரா இருக்கணும். நீங்க மோட்டிவேட்டரா இல்லாம இருந்தீங்கன்னா ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ், ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் பர்சனாலிட்டி. புரியுதா? ஓகே, ஸோ தேர் சர்வீஸ், அவங்களோட ஸ்டோரிஸ், எக்ஸப்ஷனல் பிஹேவியர், பிரேவரி அண்ட் டிசிப்ளின் ஆல்வேஸ் மேக் அ போர்ட்ரேட் a motivation for a new generation. இதெல்லாம் நிறைய வீடியோஸ் இருக்கு. ஓகே, ஸோ நிறைய மூவிஸ் எல்லாம் இருக்கு இவங்களை பத்தி, போய் பாருங்க, அவங்கள பத்தி பயோகிராஃபி படிங்க, என்ன பண்ணாங்க. ஓகே, த ஃபர்ஸ்ட் உமன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் டைட் ரீசன்ட்லி. அவங்க பேர் என்ன? நேற்றைய நியூஸ். எஸ், நேற்றைய நியூஸ். இட்ஸ் மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி. ஓகே, ஷி வாஸ் அ ஃபர்ஸ்ட் ஏர்ஃபோர்ஸ்ல ஆஃபீஸரா உள்ள ஜாயின் பண்றாங்க. சரியா? ஸோ அந்த பேட்சஸ் எல்லாம் போய் பாருங்க, அவங்க என்ன பண்ணாங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே பாருங்க. காட் இட்? ஸோ இந்த மாதிரி அந்த வெட்டரன்ஸ் எல்லாம் இவங்களை பத்தின ஸ்டோரிஸ் நிறையவே இருக்கும். இதெல்லாம் போய் படிங்க, நிறைய கத்துக்கோங்க. இதெல்லாம் தான் உங்களை இட் வில் கீப் யூ மோட்டிவேட்டட். டிக்னிட்டிஸ். ஸோ செவரல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் டிக்னிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க, லைக் ஜெனரல், ஏர் மார்ஷல், அட்மிரல்ஸ் அண்ட் நிறைய அதர் போஸ்ட். புரியுதா? இவங்கெல்லாம் கண்டினியூஸா நியூஸ்ல வந்துட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம ஜெனரல் நியூஸ்ல வந்துட்டே இருக்காரா? நராவின், ஜெனரல் நராவின் இஸ் கம்மிங் ஆஃபன் இன் நியூஸ். ஃபார் வாட்? ஸோ அங்க இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் ஆஃப், ஸோ இந்தியா சைனா ஸ்டாண்ட் ஆஃப்காக அடிக்கடிக்க வந்துட்டு இருக்காரா? அவரை பத்தி எல்லாம் படிங்க. ஸோ சி தி போஸ்ட் ஆஃப் இட். ஓகேவா? இந்தியாவில் டோட்டலா த டாப் 26 ரேங்க் போஸ்ட் இருக்கு. அதுல ஜெனரல் போஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ஓகே, பிரைம் மினிஸ்டர் அண்ட் தென் கம்ஸ் ஜெனரல். இவங்களுக்குலாம் ரேங்க் நம்பர் 4. இந்தியாவில் ரேங்க் நம்பர் 4 பொசிஷன்ல இருக்காங்க. அவ்வளோ மரியாதை, மதிப்புகள். ஓகே, அண்ட் இஃப் யூ ஆர் பீங், இவங்களோட கீழே அந்த வைஸ் ஏர் மார்ஷல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வில் பி இன் த ரேங்க் ஆஃப் 9 or 10. இந்தியால மதிப்பிடக்கூடும் 26 ஆஃபீஸர்ஸ் பிரசிடென்சி ரேங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ரேங்கிங் இருக்கு. ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல் இன் திஸ். புரியுதா? மற்ற எது நீங்க எக்ஸிக்யூட்டிவா IAS IPS எல்லாம் படிச்சுட்டு அவங்களுக்கும் அந்த ரேங்கிங்லாம் இல்ல. செக்ரட்டரி ஆனா மட்டும் தான் ரேங்கிங். உங்களுக்கு இந்த இடத்துல இஃப் யூ பீயிங் இன் திஸ் போஸ்டே உங்களுக்கு பயங்கரமான ரேங்கிங். ஓகேவா? மதிப்பு தானா ஏறும், சும்மா எல்லாம் இல்ல. அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஆர் கிவிங் யூ. நீ ஒரு ஸ்டேஜ் ஏறினா போதும், உனக்காக எத்தனை பேர் நிற்பாங்க. நீ ஒரு ஆஃபீஸர் ஆயிடா. ஓகே, நீ உன் ஸ்கூலு, உன் காலேஜ், உன்னை ஆட்டோமேட்டிக்கா தில் கால் யூ அஸ் அ சீஃப் கெஸ்ட். நீ நினைச்சிருப்பீங்க ஒரு நாள் நான் சீஃப் கெஸ்டா போனோன்னு. இந்த சீஃப் கெஸ்டா போனோம்னு நினைச்சிருப்பீங்க. போனோம் இல்ல, கூப்பிடுவான் உன்னை. உனக்கு டைம் இல்லாம சுத்திட்டு இருப்ப.
புரியுதா? இதெல்லாம் எங்க கிடைக்கும்? ஒன் அண்ட் ஒன்லி when you get into armed forces. மத்த வேறலாம் எடுத்துக்கோ நீ, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஸோ அதுவும் வந்து சிவில் சர்வீஸ், குரூப் 1 இங்கெல்லாம் போனீங்கன்னா லைட்டா ஷைன் ஆகலாம். இங்க போனீங்கன்னா ஷைனிங்க கொடுத்துறான், உனக்கு ஸ்டார்ல கொடுத்துறான் ஆன் யுவர் பேட்ச். புரியுதா? ஆன் யுவர் ஷோல்டர்ஸை கொடுத்துறான் அவன், த ஷைனிங் ஸ்டார்ஸ். ஸோ எவ்ரிவேர் வில் பி ஷைனிங் ஓவர் தேர். ஃபைன், சரி. So for military purpose inclined you to join the elite organization and do something for your nation. So நிறைய several other dignitaries எல்லாம் இருக்காங்க who always motivate the youth to be part of this organization. Okay, நிறைய பேர் இருக்காங்க. So அந்த motivated people போய் நிறைய பாருங்க, படிங்க. Okay, full and full உங்க ஸ்கோப் இதை நோக்கி தான் இருக்கணும். மீடியால பயங்கரமான ரோல் பிளே பண்றாங்க. Like media always plays an important role in motivating the youth of the nation. ரிப்பப்ளிக் டிவி எல்லாம் பார்த்துருவீங்க, அதுல வந்து உங்களுக்கு இந்த ஆர்மியை பத்தி அடிக்கடிக்க போடுவாங்க. ஓகே, பிகாஸ் அதுல வந்து ஒருத்தர் இருக்காரு, ஸோ ஐ திங்க் ஸோ ரிட்டையர்ட் கர்னல். ஓகே, இஸ் பீங் ஆங்கரிங் ஓவர். ஸோ அவரு வந்து அந்த ஸ்கோப்பை கொண்டு போறாரு. ஸோ அந்த ரிப்பப்ளிக் டிவில, ஓகே, ஸோ யூ நோ ரைட், இட் இஸ் அர்னாப். எஸ் கௌரவ் சார், எஸ். ஸோ அவர் தான் வந்து பயங்கரமா வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காரு, நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல. சரியா? சோ நிறைய மூவிஸ், could you tell me a few countdown movies which can depict our bravery, அதாவது இந்த ஆர்மியை பத்தி some movies ஏதாவது சொல்ல முடியுமா? உரி the sir. Wow, surgical strike. Then Ghazi attack. Yes, Ghazi attack. Then Lakshya, super. Then no problem, even it's a love movie also no problem, just watch a soldier movie over there. Tupaki, yes, super, super, yes. Really good, don't laugh. Kaatru Veliyidai, yes. Then Kesarina. Mausam. Okay, Mausam is a Hindi movie, sir. did you see Border 390? Border is 1971 war will be predicted over there. Okay, just see this Border movie. It's a old movie. Okay, and it's a Malayalam movie, Kalam. அது தமிழ்ல போட்டிருப்பாங்க, மலையாளம்ல கலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, மம்முட்டி, பிரபு எல்லாம் இருப்பாரு. ஓகே, அண்ட் இஃப் பாசிபிள் இப்போ அர்ஜுன் மூவி எல்லாம் பாருங்க. ஸோ அர்ஜுன், விஜயகாந்த், ஓகே, இவங்கெல்லாம் சும்மா இல்லப்பா. ஸோ தேசப்பட்டிருக்கு அவங்க கரெக்டா இதெல்லாமே வந்து இட்ஸ் அ பேட்ரியாட்டிக் மூவின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஓகே, ஸோ அவ்வளோ இது பண்ணுவாங்க, நிறைய இருக்கு. எனக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஆல்வேஸ் நம்ம கருட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல கோயிங் டு சென்ட் மீ லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் விச் கேன் பி சீன் பை டிஃபென்ஸ் ஆஸ்பிரன்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச மூவி எல்லாம் ஒரே ஒரு மெசேஜ்ல டைப் பண்ணி அனுப்புங்க, தனித்தனியா அனுப்பாதீங்க. ஒரே மெசேஜ்ல லைன்னா தெரிஞ்ச மூவி எல்லாம் டைப் பண்ணி அனுப்புங்க. அண்ட் இஃப் பாசிபிள் வில் see it. ஓகே, ஸோ இன் அவர் இன்ஸ்டிடியூட் நம்ம டெலிகாஸ்ட் பண்றோம், எல்லாம் வாங்க ஒரு நாள் பார்ப்போம். ஓகே, ஸோ வி ஆர் ரெடி வித் ப்ரொஜெக்டர்ஸ், எவ்ரி திங். ஓகே, ஸோ yet to open it, so we are waiting for the government order, right? Okay, fine. So these kinds of movie will ignite the feeling of patriotism in the heart of the young generation. இந்த மாதிரி மூவி பாருங்கயா, சரியா? அதுக்கப்புறம் பாரு வேற எந்த மூவினா நீங்க பாத்துக்கோங்க. But in the time period very precious, see these kinds of very fighting movies like this. Okay, Hollywood movies பார்க்கலாம்ல? Yes, தாராளமா. So overall here conclusion what it tells is that here the journey becomes easy when motivation guides you at the constant interval. So whenever you are falling up, எப்போல்லாம் நீங்க கீழே விழுறீங்களோ அந்த டைம் உங்களுக்குள்ள நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும். இந்த மோட்டிவேஷன் கைடு தான் உங்களை இன்ஸ்டன்டா கொண்டு போகும். எல்லாத்துக்கும் இதே தான். நீங்க ஒன்னு அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய தடங்கள் வரும், பயங்கரமான யுத்தங்கள்லாம் போராடி தான் ஒன்னு வின் பண்ணும். அப்போதான் அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். சரியா? சம்டைம்ஸ் இட் இஸ் ஆல்சோ ஆஸ்க்ட் இன் த பர்சனல் இன்டர்வியூ, கேட்பாங்க who motivated you to join Indian Armed Forces? அந்த டைம்ல மேல படிச்ச பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் தான் உங்களை மோட்டிவேட் பண்ணுச்சு. நீங்க கீழே விழுந்த டைம்ல என்னெல்லாம் மோட்டிவேட் பண்ணுச்சு, அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கம் பேக். There can be some more sources of motivation, but the above are easily tractable and can be found around us. இதை பார்த்துக்கலாம். புரியுதா?
ஸோ தீஸ் ஆல்வேஸ் என்ஷூர் ஆர் கான்ஃபிடன்ஸ். ஸோ நமக்கு இது கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். டிட்டர்மினேஷன் டுவர்ட்ஸ் ஆர் எய்ம். நான் இதை தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எய்மை டிட்டர்மினேஷனோட கொண்டு போகும், எந்த டீவியேஷனும் இல்லாம. அண்ட் ரீஜெனரேட்ஸ் மாரல் வென் ஹார்ட் டைம்ஸ் இன்டரப்ட். என்னதான் உங்களுக்கு ஹார்ட் டைம்ஸ் உள்ள வந்தாலும் உங்க மாரல் மாறாம போகிறதுக்கு ஒரே நோக்கம், ஒரே காரணம், தி மோட்டிவேஷன். என்னன்னா இருக்கட்டும், பூமியே ஆடட்டும், மோட்டிவேஷன் இருந்தே ஆகணும் உங்களுக்குள்ள. ஓகேவா? ஃபைன். பி போல்ட் அண்ட் செல்ஃப் மோட்டிவேட்டட் டு ரீட்ராக் யுவர் ஆம்பிஷன். ஸோ என்னதான் உங்க ட்ராக்கை மாறி போறேன்னு தெரிஞ்சாலும் அந்த டைம் யூ ஷுட் கம் பேக் டு யுவர் ஆம்பிஷன். இதுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஆம்பிஷனோட இருக்கணும். ஓகே? அண்ட் தென் மோட்டிவேஷன் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸ். நீங்க ஆர்ம்டு ஃபோர்ஸ்ல இருந்தீங்கன்னா motivation is the only driving force for you, and aspirants should inculcate in themselves. It is one of the OLQ motivation. நீங்களே motivation இல்லாம இருந்தீங்கன்னா there is nothing to tell. புரியுதா? For motivation plays a very 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 vital role in today's world scenario. இத கவனிங்க. In Indian Army is home to some of the bravest men in the world. இந்த உலகத்துல எவெல்லாம் தைரியசாலியோ அவனுக்கான வீடு தான் இந்தியன் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி. இந்தியன் ஆர்மி இஸ் வேர்ல்ட்ஸ் third largest and its soldiers are considered best in high altitude battles. புரியுதா? வேர்ல்ட் அந்த தேர்ட் லார்ஜஸ்ட், அந்த சோல்ஜர்ஸ் தான் இருக்கிறதுலே the best high altitude battlers அப்படின்னு சொல்றாங்க. The Indian Army guards one of the most notorious international borders. Pakistan, China over here. Okay? So Indian northern borders behave like a battlefield all around the year. எல்லா வருடமும், ஓகே, ஐ மீன் எல்லா அந்த வருடத்தின் எல்லா மாசமும் இட்ஸ் a battlefield தான். அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க இல்லையா? But thank the God and Indian soldiers, you can safely read this post. இப்போ நீங்க இங்க சேஃபா ரீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது காரணம் யாரு? இந்தியன் சோல்ஜர்ஸ். புரியுதா? சோ நீங்க தான். So no one deserves a title of hero more than a soldier. So you are a hero. நீங்க வந்து ஹீரோ நோக்கி போயிட்டு இருக்கீங்க. ஹீரோ வெளியே இல்ல, உங்களுக்குள்ளதான் இருக்கான். புரியுதா? ஹீரோ ஆறுதும் கொஞ்சம் கஷ்டம் தான். அப்ப அவன் நிறைய அடிபட்டு தான் ஹீரோவா ஆக முடியும். அப்போதான் அவன் வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்க முடியும் எல்லாருக்குமே. கரெக்டா? சோ ஹீரோயிசம் டிவில நீங்க சினிமால பாக்குறவெல்லாம் ஹீரோவே இல்ல. அவெல்லாம் இங்க ஒரு கால் அடி கூட சமம் இல்ல, கால் தூசி கூட சமம் இல்ல ஃபார் சோல்ஜர்ஸ். ஜஸ்ட் இஸ் ஆக்டிங், அவ்வளவுதான். யூ ஆர் ரியாக்டிங் டு எவ்ரி சிச்சுவேஷன்ஸ். அப்போ நோ ஒன் டிசர்வ்ஸ் அ டைட்டில் ஆஃப் ஹீரோ மோர் தேன் அ சோல்ஜர். So you are going towards your heroic position. அப்போ அதற்கு நிறைய தடைகள் வரும், அதையும் தாண்டி தான் நீங்க போகணும். So the brave men and women of Indian Army stay away from their families. ஆமா, miss every significant things, ஆமா, in their lives and sacrifice their life just so that you can be with your loved ones and sleep peacefully at night. புரியுதா? உங்களுக்காக தான் அவங்க இருக்காங்க. சோ நீங்க மக்களுக்காக இருங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். புரியுதா? ஓகே. இல்ல எல்லாரும் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. சோ பிரேவரி ஆக்டிவிட்டி எல்லாரும் பீஸ் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. பட் தே வில் பி ஆல்வேஸ் ரெடி ஃபார் தட். அதற்காக தான் அவங்க வெல் ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இத நல்லா புரிஞ்சுக்கணும். இஃப் யூ ஆர் பீயிங் as a soldier, the safety, honor and welfare of your country comes first. உன் தேசம் தான் எல்லாத்தோட முதல். யாரோடது? தேசத்தோட சேஃப்டி, ஹானர், வெல்ஃபேர் ஆஃப் யுவர் கண்ட்ரி கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஆல்வேஸ் அண்ட் எவ்ரி டைம், எப்பவுமே கண்ட்ரி தான் ஃபர்ஸ்ட், நேஷன் தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் பாரு, the honor, welfare and comfort of the man you command comes next. உன் கூட
உன்னை நம்பி 1000 சோல்ஜர்ஸ் இருப்பான். ஃபர்ஸ்ட் நேஷனுக்காக எதை வேணாலும் நீ செய்யணும். இரண்டாவது, உன்னை நம்பி 1000 சோல்ஜர்ஸ் இருக்கான் பத்தியா, அவனுக்கு தான் இரண்டாவது இம்பார்ட்டன்ஸ் நீ கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, இரண்டாவது the honor, welfare and comfort of the men. உன்னை நம்பி வந்திருக்கான், நீ கைடு பண்ணும், பர்ஃபெக்டா கைடு பண்ணும். ஏதாவது நீ தப்பா கைடு பண்ணனா 1000 பேரோட உயிர் போகும். அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு கையில இருக்கு? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு கையில இருக்கு? உங்க கையில தானே இருக்கு. அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை யாரு வளர்த்துக்கணும்? வளர்த்துக்காம சும்மா ஆர்மிக்குள்ள விடுவானா? ஏர்ஃபோர்ஸ் நேவிக்குள்ள இங்க போ அங்க போனா அவனை சுட்டான என்ன பண்ணுவீங்க? ஸோ யூ ஆர் தி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். ஸோ நீங்க கமாண்ட் பண்ணக்கூடிய ட்ரூப் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். ஸோ நீங்க தான் தலைமை தாங்கியிருக்கீங்க. ஸோ கர்னல் சந்தோஷ் பாபு இறந்தாரு, தலைமை தாங்கியிருக்காரு. அவங்க அந்த இடத்துல அவர் நினைச்சாங்கன்னு ஓடி போயிருக்கலாம். பட் அவங்க சோல்ஜர்ஸ், அவர் கூட வந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் அடி வாங்குறாங்க சொல்லிட்டு அவர் அங்க நின்று அவரோட கமாண்ட காப்பாத்தினாரு. அந்த காப்பாத்துறதுல வீர மரணம் அடைஞ்சாரு. புரியுதுங்களா? சோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார் கையில இருக்குன்னா உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் காப்பாற்றணும் உங்க கூட வரக்கூடிய மக்களை. அண்ட் யுவர் ஓன் ஏஸ், கம்ஃபோர்ட் அண்ட் சேஃப்டி, உங்களோட சேஃப்டி, உங்களோட ஜாய்னஸ், உங்களோட கம்ஃபர்ட், இது எல்லாமே லாஸ்ட் தான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஆர்ம்டு ஃபோர்ஸுக்குள்ள சர்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, ரெண்டாவது உங்க கூட வரக்கூடிய மேன், மூன்றாவது அதர் கம்ஃபர்ட், உங்களுக்கு அந்த ஆடம்பர வாழ்க்கை, அதெல்லாம் மூணாவது தான். இதை எவன் கரெக்டா ஃபாலோ பண்றானோ டெஃபினெட்லி யூ ஆர் இன் டு தி ஆர்ம்டு ஃபோர்ஸ். அண்ட் இதை நீங்க ஹைலி அப்பப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? கண்ட்ரி. செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் மை கண்ட்ரி, மை men. So your teams, okay, உங்க கூட வரக்கூடிய your soldiers. And third தான் your own comfortables, like your family, other things எல்லாமே third தான். First nation, இது உங்க blood and bleedல இருக்கணும். அப்போதான் you can shine like anything. புரியுதா? I have failed over and over and over, நிறைய வாட்டி I have failed over and over and over again, and that is why I succeed. இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும். பட் அதுல இருந்தும் நான் தாண்டி வரேன் பத்தியா, அவன் தான் தேசத்தை காப்பாற்றுவான். தேசம்னா சும்மா இல்ல, இந்த பேட்ரியாட்டிக் ஃபீல் மட்டும் இருந்தா பத்தாது. உனக்குள்ளோ அந்த எல்லா ஆஃபீஸர்ஸ் லைக் இருக்கணும். அண்ட் உனக்குள்ளோ அந்த அந்த அனைத்து தகுதிகளும் இருக்கணும். தகுதி இருக்கிற வரைக்கும் நீ ஃபெயில் ஆவ, தகுதி வந்துடுச்சுன்னா ஃபெயிலே ஆக மாட்டேன். ஓகே, எல்லா டைமும் கிளியர் பண்ணிடுவேன். அப்போ உனக்குள்ளோ ஏன் நான் ஃபெயில் ஆகுறேன் நீ யோசிக்கணும். அப்போ அந்த தகுதியை நீ வளர்த்துக்கணும். அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டேன்னா ஃபெயில் ஆகவே மாட்டேன். தகுதி வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உன்னை உள்ள எடுத்துப்பாங்க. So you are a man of everyone. Okay, so நாட்டுக்காக ஏதாவது செய்யணும்னா தயவு செய்து இதை செய்யுங்க. புரியுதா? ஃபெயிலியர்ஸ் நிறைய 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 வரும், அதையும் தாண்டி நம்ம சக்சஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான். ஸோ நீங்க தடைகளையும் தாண்டி வந்தா மட்டும்தான் அதன் அருமை புரியும். அந்த அருமைக்கு ஏற்ற மாதிரி சர்வ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ த ப்ளீடிங் ஃபார் நேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். சும்மா இல்லை, இதெல்லாம் இந்த 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 இது இந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு இப்போ வாழ்ற வாழ்க்கையில கிடைக்காது. when you're entering into armed forces, அந்த ஹாப்பினஸ் ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும். எங்கேயுமே கிடைக்காது அந்த ஹாப்பினஸ். கிளியர்? புரியுதுங்களா எல்லாருக்கும் what I'm telling? Yes sir. So if you want to get into armed force, so you should work hard and hard. ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, வேலை இருக்கும். அதையும் தாண்டி உள்ள போனோம்னா you should work hard.
You want to shine like this, work hard. உட்கார்ந்து ஃபைட்டர் ஜெட்டை ஓட்டுறதே ஒரு தனி இதுயா, சரியா? சும்மா இல்ல, இங்கெல்லாம் நம்ம கிட்ட கூட போய் நிக்க முடியாது. ஓகே, இங்க வேற என்ன வீர நட போட்டு வராங்க வேற. இந்த பேட்ச் வாங்க சும்மா இல்ல, you should work hard. பைலட் பேட்ச் வாங்குறதெல்லாம் சும்மா இல்ல, புரியுதா? ஸோ இந்த இடத்துல உன்னோட பெட் நேம் எல்லாம் போடுவான் சைட்ல when you are driving. இன்னொன்று கிரீன் ஷூட் இருக்கும். ஓகே, ஸோ இஃப் யூ பீங் ஹரிஷ், ஹரி அப்படின்னு போடலாம் பெட் நேம், ஹரி பைலட் அப்படின்லாம் கூப்பிடுவாங்க, சரியா? அதெல்லாம் வேற லெவல் ஃபீல். சார் நான் பைலட்டாக தான் போகணுமா? இல்லை, யூஆர் ஹேவிங் கிரவுண்ட் டியூட்டி ஆல்சோ. நீங்கள் கண்ட்ரோலில் இருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து சிக்னலிங் இல்லை பண்ணலாம், எஜுகேட்டராக உள்ள இருக்கலாம், நிறைய இருக்கு. மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம், ரேடார் டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம், யூஏவில இருக்கலாம், ஜாகுவார், ஃபைட்டர், பாம்பர். இப்போ வர ஸ்குவாடன் நியூ வந்திருக்கு இல்லையா நம்மளோட ரஃபேல். வாட் இஸ் தி ஸ்குவாடன் நேம்? தி கோல்டன் ஆரோ. எஸ். If you want to be in, so just never give up your motivational thoughts. புரியுதா? எப்பவுமே மோட்டிவேட்டடாவே இருங்க. இருந்தா மட்டும்தான் we can all succeed in our life. How is your Josh? Hi sir. Good president, our people president, former president, our Abdul Kalam ji has told a theory of life. When flood comes, the fish eat ants. When flood comes, fish will be eating ants because the ants will be coming on the flooded water. But when water dries, the ant eats the fish. So தண்ணி காயும் போது அந்த எறும்பு ஃபிஷ்ஷை சாப்பிடும். லைஃப் வந்து எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கும், எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கும். ஜஸ்ட் ஹாவ் டு வெயிட் ஃபார் our turn. அந்த டேர்னுக்கு நீ ப்ரிப்பேர்டா இருக்கணும். எதை வேணாலும் நான் அடிப்பேன்னு சொல்லி ப்ரிப்பேர்டா இருந்தா உன்னை அடிச்சுக்கிறதுக்கு எவனுமே இல்லை. புரியுதா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதுதான் சொல்லுவேன். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் வெயிட்டும் பண்ணாதீங்க. பி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு, மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இரு, மோட்டிவேஷனல் படம் பார்த்துக்கிட்டே இரு, யாரை போய் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. ஆனா அந்த பாத்துல மட்டும் டிவியேட் ஆகி போகாத. புரியுதா? Yes sir. Fine. Hope so you all will be entitled with this motivational session. Any doubts இருந்தா நீங்க கேட்கலாம். ஸோ இதுல கூட நீங்க மெயில்ல கூட நீங்க பண்ணிக்கோங்க. Okay, and this is a WhatsApp number, you all know it, right? So yeah. So and I hope everyone got to know about it. So let me see you tomorrow in another SSB session. Okay, fine. So until then, thank you. Bye. Jai Hind.